வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மசால் தோசை தான். இதை நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். இருந்தால் கூட இந்த மசால் நான் பண்ணுறது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நான் சாப்பிட்டேன். அது ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அன்றைக்கே நான் உங்ககிட்ட சொன்னேன், ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தேன். அதை ஒரு 1 வீக் முன்னாடி நான் அப்லோட் கூட பண்ணியிருந்தேன். ஸோ ஐ வாஸ் டேஸ்டிங் இட் அண்ட் சீயிங், ஜஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி எப்படி பண்ணியிருக்கான்னு பார்த்தப்போ எனக்கு அவள் பண்ணியிருக்கிறது லிட்டில் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த வே தட் ஐ ஆம் டூயிங்னு தோணித்து. ஸோ அவளோட ஒரு பேட்டர்னில் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். சரியாக வரும்னு நினைக்கிறேன். நம்ம பார்க்கலாம் எப்படி பண்ணுறேன்னு. அதுக்கு முதல்ல வெங்காயத்தை ரொம்ப சின்னதாக நறுக்கிக்கலாம். அவள் இப்படி தான் போட்டிருந்தா. ஒரு கொஞ்சம் நீளமாக அது மாதிரி நறுக்கின்னு இருக்கேன். அப்புறம் தக்காளி ரொம்ப கொஞ்சமாக இருந்தது. அதனால் பாதி தக்காளி தான் போட்டுருக்கேன். இதை எப்படி பண்ணுறேன்னு காமிக்கிறேன் நான். இப்போ கடாயில் 2 ஸ்பூன் நான் தேங்காய் எண்ணெய் தான் விட்டுருக்கேன். இதில் கடுகு ஜீரகம் ரெண்டுத்தையும் சேர்த்தே நான் போட்டுடுறேன். இது கொஞ்சம் வடிக்க வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்கு இல்லையா, இது வெஜிடபிள்ஸையும் நம்ம ஆட் பண்ணி கொடுத்துடலாம். அதில் ஒரு அது நல்லா வெடிக்கட்டும். முதல்ல இப்போ அது நல்லா வெடிச்சுன்னு வந்துட்டு, ஸோ நான் ரெண்டுத்தையும் சேர்த்தே போட்டுட்டேன். இந்த டொமேட்டோஸையும் ஆனியனையும் கேஸை பெருசாக தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். முதல்ல அவங்கக்கிட்டலாம் இன்னொன்று சொல்லணும், எனக்கு ஒரு அட்லீஸ்ட் 3 சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோடய வெல் விஷர்ஸ்னு சொல்லணும். அவள் என்கிட்ட சொல்லியிருந்தால், நீங்கள் போடுற வீடியோஸு ரெசிபீஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு, ஆனால் நீங்கள் வீடியோ பண்ணுறது கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் மாமி. இது மாதிரி நீங்கள் அதுக்கு ஏதாவது ட்ரைபாட் ஏதாவது வாங்கி வச்சுட்டு பண்ணுங்கோ, கையிலேயே வச்சுன்னு பண்ணாதீங்கன்னு. அவள் சொன்னது ரொம்ப வாஸ்தவம் தான். என்ன எனக்கு அது மாதிரி பண்ண முதல்ல தெரியலை. ஆனால் நேற்றுக்கு ஒரு 2 days முன்னாடி என்னோடய பையன் எனக்கு இந்த மைக்கு எல்லாமே வாங்கி நேற்று பாவம் உட்காந்து செட் பண்ணி கொடுத்துட்டான். அதனால் அவனோட ஹெல்ப்புனால ஃபஸ்ட்டு டைம் நான் கையில் வச்சுக்காமல் இந்த ஸ்டாண்டை வச்சு பண்ணுறேன். ஐ ஹோப் அது நல்லா வரும்னு நினைக்கிறேன். நீங்கள்லாம் எனக்கு சொல்லுங்க எப்படி இருக்குது என்ன. உங்களுக்கு இன்னும் கூட நான் இம்ப்ரூவ் பண்ணலான்னா ப்ளீஸ் கிவ் மீ த ஃபீட்பேக். அதனால் நீங்கள் யூ வில் பி ஹெல்பிங் மீ இன் கிவிங் யூ அ பெட்டர் வீடியோ. தேங்க்யூ. இப்போ இது நல்லா வதங்கட்டும். முதல்ல இப்போ இது ஓரளவு நல்லாவே வதங்கிட்டு, நான் ஒரு 2 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு கையாலேயே மசக்கி வச்சுருக்கேன். அதாவது கொஞ்சம் சின்னதாக பீஸ் ஆக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிடுறேன். கொஞ்சம் இதுவும் நல்லா சேர்ந்து வரட்டும். அவளோட மசாலா நல்ல வாசனையாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் நிறைய அதை பார்த்துட்டு கொஞ்சம் பேரோட வீடியோலாம் பார்த்தேன், மற்ற நல்ல சமைக்கிறவாளோடது எல்லாத்தையும். அதுக்கப்புறம் ஒருத்தர் இந்த மாதிரி பொடிகள்லாம் இடிக்கிறதுக்காகவே ஒரு நாளைக்கு நான் அவரை பார்த்துப்பா, அவர் எனக்கு சொன்னார். அந்த மாதிரி ஒரு பொடி அவர் சொன்ன மாதிரி நான் இதுக்கு ஆட் பண்ணுறதுக்கு பொடிச்சு வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் இது மாதிரி ஆட் பண்ண மாட்டேன். சும்மா நம்மளோட இந்த ட்ரை மசாலாஸ்லாம் இருக்கு இல்லையா, மஞ்சப்பொடி, தனியா பவுடர், ஜீரக பவுடர், அப்புறம் மிளகா பொடி, இது மாத்திரம்தான் போடுவேன். ஆனால் அவர் சொன்னது இது எல்லாத்தையுமே சேர்த்துன்ட்டு இதில் லேசாக 2 சோம்பு 2 ஜீரகம் இதையும் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்க சொன்னால், அது மாதிரி நான் பொடி பண்ணி இங்கே கொஞ்சமாக வச்சுட்டுருக்கேன். இதையும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு 2 வத்த மிளகாயும் இதில் போட்டுருக்கேன். எப்படி அவளோடது மாதிரி வருதா இல்லை அதுக்கு கிட்டக்க வருதான்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ இது நல்லா நம்மளுக்கு ஓரளவு எல்லாம் சேர்ந்து நிறுத்து அடியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக இலக்கி கொடுக்குறேன். அதுக்கப்புறமா நான் சொன்ன சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணுற மசாலாஸ் எல்லாமே அதில் போட்டுடலாம். தனியா பவுடர் போடுறேன், மஞ்சள் பொடி இருக்கு இல்லையா, இதையும் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொடுக்குறேன். அப்புறம் இந்த சில்லி ஃப்ளேக்ஸு இதுவும் நான் இதுக்கு பொடி பண்ணி வச்சுட்டேன், அதையும் ஆட் பண்ணுறேன். இதில் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா நம்ம போகிற பொடியிலையும் கொஞ்சம் காரம் இருக்குது. அதனால் இதுலேயும் ஒரே ஒரு 3/4 ஸ்பூன் இவ்வளோ ஸ்பூன் போட்டுக்கலாம்.
இதையும் போட்டுட்டு இப்போ உப்பையும் போட்டு கொடுத்துடலாம். நான் ஜீரக பொடி தனியாக போடலை, ஏன்னா வந்து இந்த பொடியிலேயே நான் பொடிச்சு வச்சுருந்தேன் சொன்னேன் இல்லையா, அதுலேயே நான் கொஞ்சம் ஜீரகமும் 2 மிளகும் போட்டு தான் பொடிச்சிருக்கேன். ரொம்ப ஜீரக பொடி போட்டால் ஒரு மருந்து வாசனை வந்துடும். அதனால் இப்போ வந்து உப்பு போட்டு கொடுத்துடலாம் நம்ம. இப்போ இதெல்லாம் சேர்ந்து வந்துட்டு இதை உப்பையும் அதுக்கு போட்டு கொடுத்துட்றேன்னா. கேஸை வந்து கொஞ்சம் சின்னதாக்கின்றிருக்கேன். கொஞ்சம் ஜலம் விட்டு கொடுத்துக்கலாம் இதுக்கு. ஏன்னாக்கா எல்லாம் கொஞ்சம் ஒன்றா இந்த மசாலாலாம் அதில் பிடிக்கட்டும். அப்புறம் இதுக்கு ஹீங், அதாவது பெருங்காயமும் கொஞ்சம் போட்டு கொடுக்கலாம். இப்போ வந்து நான் அந்த பெருங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிடுறேன். கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன், சாரி. அப்புறமா இந்த ஜலத்தையும் இது கூட விட்டு கொடுக்குறேன். அது வந்து அவர் அந்த ரெஸ்டாரண்ட்டில் கொடுத்தது வந்து ரொம்ப திக்காக இருக்கல, கொஞ்சம் இந்த மாதிரி கலராக தான் இருந்தது, கொஞ்சம் ஜலமாகவும் இருந்தது, நீர்க்க தான் இருந்தது, ரொம்ப தண்ணியாட்டம் ஓடலை. ஆனால் வந்து அது கட்டியாக இருக்கலை. அதனால் அதே மாதிரி ட்ரை பண்ணலான்னு. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக சுகர், ஒரு அரை டீஸ்பூன் சுகரும் இதுக்கு ஆட் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ வந்து இந்த கொஞ்சமாக சுகர், அதாவது எல்லாம் பேலன்ஸ் ஆகிறதுக்காக அதை போட்டு கொடுத்துட்டேன். அப்புறம் இங்கே கொஞ்சம் கடலை மாவு, ஒரு ஸ்பூன் இருக்கும் கடலை மாவு, சின்ன ஸ்பூனால் அது வந்து அதில் தண்ணியை விட்டு கரைச்சி வச்சுட்டுருக்கேன். நான் கரைஞ்சிட்டு இதையும் போட்டு கொடுத்துட்றேன் இது கூட. இது வேறு எதுக்கும் இல்லை, அது வந்து எல்லாம் சேர்ந்து வரத்துக்கு தான். இப்போ எல்லாமே நல்லா சேர்ந்து வந்துடுத்து. அதுக்கப்புறம் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். நான் ஆஃப் பண்ணிவிட்டு அவர் ஆம்ச்சூர் பவுடர்லாம் போடலை, கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் தான் புழிஞ்சு விட்டுருந்தேன். நானும் அது மாதிரி கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விடுறேன் அதில். ஏன்னா நம்மளுக்கு அதுக்கு இந்த தக்காளி கொஞ்சமாக போட்டதுனால புளிப்பு இருக்குமா என்னன்னு தெரியலை. இதுதான் நான் பண்ணியிருக்கேன். மேலே கொத்தமல்லியை போட்டுடுறேன். நான் இப்போ தோசையை வாத்துட்டு சர்வ் பண்ணிடுறேன். இப்போ நான் தோசையை போட்டுட்டு இதில் திருப்பி போட்டுடலாம். அதை இதுக்கு கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு அது கொஞ்சம் வெந்தப்புறமா நான் எடுத்து போட்டு இன்னொன்று வாத்துடுறேன். இப்போ நம்ம தோசை ரெடி ஆகிடுத்து. நான் அடுத்த தோசையை வாத்துடுறேன். இதை எடுத்துடுறேன். இப்போ அடுத்த தோசையை நான் வாத்துடுறேன். இப்போ இதுக்கு எண்ணெயை விட்டுடலாம். இந்த தோசை பார்க்கும்போது எனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வருது. எங்கள் அம்மா வந்து கையிலேயே ஒரு துணியை வச்சுட்டுருப்பா. அந்த தோசை மாவை அங்கங்கே சொட்டும்போது அதெல்லாம் கையோடு துடைச்சிடுவா. நான் ஒரு நாள் குழந்தையா இருக்கச்ச கேட்டேன். அப்போது காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது, குழந்தைன்னு சொல்ல முடியாது, அப்போ ஏம்மா அப்படி எப்போ பாரு ஒரு துணியை வச்சு எப்போ பாரு துடைச்சுட்டே இருக்க, ஒரு ஏடியாக கடைசியில் துடைச்சிக்கலாமே அப்படின்னு. அப்போல்லாம் ஸ்டவ் தான் இருக்கும், இல்லைன்னா இந்த குமுட்டி அடுப்பு மாதிரி இருக்கும், இல்லைன்னா அந்த ஸ்டவ்வில் எல்லாம் கீழெல்லாம் விழுந்ததுன்னா பிடிச்சி நிறுத்துனா அதுக்கப்புறம் அந்த நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆற்றுக்கு யாராவது வந்தாக்கா உங்கள் ஆற்றுல என்ன தோசையான்னு கேட்பா. அந்த தோசை மாவை பார்த்துட்டு அதனால் அது கீழே விழாமல் பண்ணணும் அப்படின்னு எனக்கு இன்றைக்கி பண்ணும்போது அந்த ஞாபகம் வருது. இப்போ தோசையை வாத்துட்டு இதையும் திருப்பி போட்டு எடுத்துடலாம். இப்போ தெரியல நம்ம தோசை ரெடி ஆகிடுது, நம்ம மசாலாவும் ரெடி ஆகிடுது. இதுக்கு வந்து விட்டுக்கிறதுக்காக நெய் வச்சுருக்கேன். அப்புறமா
அந்த கார சட்னி வந்து மேலே பெரட்டுறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ வந்து எப்படி நான் இதை அசம்பிள் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். முதல்ல வந்து இது வந்து தோசையை இந்த மாதிரி எடுத்துட்டு இது கொஞ்சம் முறைன்னு வார்த்துருக்கேன்னா இதில் வந்து கொஞ்சம் நெய்யை வந்து நல்லா அப்படி பெரட்டிக்கணும். ஏன்னா சட்னி வந்து கொஞ்சம் காரமாக தான் அரைச்சிருக்கேன்னா. அப்புறம் இந்த சட்னியை வந்து கொஞ்சம் இதில் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். சாரி, அதுக்கப்புறம் இந்த மசாலாவை இந்த ஒரு சைடில் வச்சு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவை நான் ஒரு பக்கம் வச்சுட்டேன். அப்புறம் இதை வந்து இப்படியே மடக்கிட்டு சாம்பாரோ தேங்காய் சட்னியோ நீங்கள் பண்ணினா இங்கே வைக்கலாம். நான் இன்றைக்கி டைம் ரொம்ப ஆயிடுத்துன்னு இது ரெண்டும் பண்ணலை. இதை தான் நான் கொடுக்க போகிறேன். நான் வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். உப்பு மிளகாப்பொடி காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு. ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. அந்த பொடி வந்து வாசனை அவ்வளோ தூரம் நல்ல வாசனை. நான் கூட எதிர்பார்க்கல இப்படி ஒரு வாசனை இருக்கும்னு. ரொம்ப நல்லா இருந்தது. Hope you all will like this video. If you like my video, please subscribe to my channel. Please support me. Thanks a lot for watching. Thank you. இதை தவிர இன்றைக்கி வந்து இட்லியும் பண்ணியிருந்தேன். முறையீடு தோசை வந்து யாரும் சாப்பிட மாட்டாளோ அவெல்லாம் இட்லி சாப்பிட்டுட்டோன்னு. இதுதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்.